ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக அரைச்சி ஹார்ட்கோர் மைன்கிராஃப்ட் இதையே போட்டு சாவடிச்சிட்டேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், புது கேமாக ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ மெக்கரினா இந்த கேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2 லெஜெண்டரி ரோபோட். இந்த கேமோட தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்துச்சு சண்டை போடுறது தான் இந்த கேமு. ஸோ அதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லெஜெண்டரி ரோபோட்ஸ் என்கிட்ட இந்த கார்னரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கில் ஷாட்டுக்கு பேர். இதுவும் ஃபஸ்ட்லேயே தடிமாராட்டம் பறந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தான். ஸோ இந்த கேமை பற்றி நிறைய அப்டேட்ஸ் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு அப்டேட்டு. இது சொல்கிற டாஸ்க் முடிச்சு அந்த மாதிரி ரோபோட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸோ அந்த டாஸ்க் முடிச்சுட்டு எடுத்தேன். எனக்கு இப்போ வந்து இந்த கன்று தேவைப்படுது. இந்த கன்னுக்கு வந்து என் டாஸ்க் இருக்குது. ஸோ நான் டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணாலும் சும்மா ஒரு மேட்ச் போவோம். ஓகே, ஃபைனல் செய்ய போவோம். கண்ட்ரோல் பாயிண்ட் ஆனால் கண்டிப்பாக அந்த மேட்ச் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கைஸ். ஃபேஸ் கேம் போடலாம் தான் கொஞ்சம் காரணங்கள்னால ஃபேஸ் கேம் நான் போடல. ஸோ இன்னொரு வீடியோவில் கன்ஃபார்மாக ஃபேஸ் கேம் போட்டு விளாட்றேன் கைஸ். ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் கன்ஃபார்ம் ஃபேஸ் கேம் போடுவேன். லோட் ஆகிறதுக்கே டைம் ஆகும். லோட் ஆனாட்டி உங்களை வந்து பார்க்குறேன். லோட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம டிஷர்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ரோபோட்டோட பவர் பார்த்தீங்கன்னா இடிக்கு ஒரு பவர், அவ்வளோதான். அதுக்குள்ள கேம் ஆரம்பிச்சிருச்சா? ஒருத்தர் எடுத்தாச்சு. யாரும் நம்ம அடிச்சிட்டாங்க. ஹெல்த்து குறைஞ்சிருக்கு. யார் எங்கிருந்து அடித்தா பார்த்தீங்களா, பின்னாடி நின்று அடிச்சிருக்கான். ஸோ ஃப்ரீ ஃபயர் மாதிரியே தான் கைஸ் இந்த கேமு. போட்டு தள்ளிட்டாங்க. ஷாட்கன் வச்சுருந்து அடிச்சிட்டாங்க. நான் ஹெல்த் இல்லை கைஸ், பின்னாடி வந்து அடிச்சிட்டான். இப்போ வாட்டச்சு அப்போடா ஹீல் பண்ணுறவன் இருக்கான் நம்ம டீமில். நான் ஹீல் பண்ணுறவனே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ லேசர் கன்று போட்டு தள்ளியிருப்போம். டிடிடி என்னடா லெஜெண்டரியாக இருங்க. நானே டம்மிடா நடிக்கிறீங்களா. பவர் போட்டான். பவர் போட்டு நல்லா நெருமான முடியுது, குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மேட்ச் இவரோட எங்கள் அப்பா நாடா நீ. நானும் உரியகன் தாண்டா வச்சிருக்கிறேன். பவராக இருக்காங்க ப்ளீஸ். கார்டியன் எடுத்துக்கலாம். இந்த ரோபோட்டுக்கு கார்டியன் உங்களோட பவர் போட்டுலே அவ்வளோதான். இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடிக்கணும். மறைஞ்சுன்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா கார்டியன் பவர் கார்டியன் தேவா போச்சு. பாட்கன். ஸோ இன்னொரு மேட்ச்சில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏரி தெரியுது. ஏரி வச்சு விளாண்டு பார்ப்போம். பழகி நிற்கிறது வேஸ்ட். ஷீல்டு போட்டு முன்னாடி போய் இறங்கி அடிப்பேன். ஓகே போச்சு. ஒரு பாயிண்ட் எடுத்தா வின்னு. சே, ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரா கைஸ். ட்ரா. மறுபடியும் கில் ஷாட் எடுத்துகிட்டு போவோம். போடும் கேப்சூல் கண்ணு 2 பேர் போட்டு அடிக்கிறானுங்க. இப்போ கன்ஃபார்ம் இப்படி பார்த்தியா இந்த உரியிற கண்ணு ஃபஸ்ட்டு வந்துடுறானுங்க கைஸ். இப்போ நான் உரியிற கண்ணு எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இதெல்லாம் எலக்ட்ரிக் உரியிற கண்ணு. உரியணும். டீமேட்டாடா நீ. நான் டீமேட்டை போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். என்னமோ இந்த மேட்ச் வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. டிஃபிட் தான். இப்போ நாளைக்கு நான் முடிஞ்சா ஜெயிப்போம் கைஸ். சுர்கு வேறு ஆப்போசிட்ல சுர்கு ஓடு போட்டு தள்ளு. சுர்கு தப்பிச்சிட்டாங்க கைஸ்.
ஆனால் ஷுர்க்கு நல்லாவே ஹெல்த் குறைச்சிருக்கேன், ஆஃப் ஹெல்த் குறைச்சிட்டேன். என் டார்கெட் ஷுர்க் அடிக்கணும், அவ்வளோதான். ப்ரோ ப்ரோ ஷுர்க்கு ரீலோட் பவர் போட்டு வரோம் ப்ரோ. அவன் வந்துடுச்சானா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த ஐரே ரீலோட் பவர் போட்டாச்சு. ஷுர்க்கு ஏற்கனவே ஷிட் விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு மேட்ச் போயிக்கலாம் தான். 16 வந்துட்டாங்க, நம்ம 11 தான். இந்த டீம்ஸ்லாம் குறை சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? பாட்டுக்கு நெக்ஸ்ட் முடியும். என்னோட எல்லா ரோபோட்டும் போயிடுச்சு, எல்லா ரோபோட்டையும் அடிச்சிட்டாங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்குது மேட்ச் முடிய. தோத்துட்டுன்னு உறுதி. அவங்க 20 கேஸ் செலவு தான் கேஸ் தோற்றோம், டிஃபிட். ஸோ நம்ம இன்னொரு மேட்ச் போவோம் கேஸ். அதை கண்ட்ரோல் பாயிண்ட் மேட்ச் போவோம். பார்த்தீங்களா, 3rd பிளேஸ் கூட நான் வரல. சூப்பர். இந்த ஈவெண்ட் நியூ பிளேயர்ஸ்க்கு மட்டும்தானே ஷுர்க்கு. ஓகே, ரிவார்டு கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே வேஸ்ட்டெல்லாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மைன்கிராஃப்டில் வரான்னு சொன்னாங்க ஹார்ட்கோரில். இந்த டம்மி தான் அது, ஆனால் என்னோடய பவருங்க. இவன் சொல்லி தான் எனக்கு இந்த கேம் இருக்கிறதே தெரியும். இந்த யஸ்வந்த் இருந்தாலும் கைஸ், இவன் தான் கைஸ் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். யஸ்வந்துங்கிறவங்க மைன்கிராஃப்ட் வரணும் ஹார்ட்கோர் சர்வருக்கு. சில பல விஷயம் சொல்லி அவன் வரமாட்டான் கைஸ். நீங்களும் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் ஏற்றிட்டு சைன்இன் பண்ணிட்டு என் கூட விளாடுவாங்க சர்வரில். ஐடி பேர் பார்த்தீங்கன்னா மித்தூன் 170933 கேஸ். ப்ளீஸ் நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில, நம்ம யூடியூப் சேனலோட நேம் மாற்றிட்டோம், கோலார் கேமிங்கு. ஸோ ஏன்னா கொஞ்சம் எனக்கு நம்ம பெரிய வச்சுட்டு சுற்றுறது கேவலமாக தெரிஞ்சிச்சு. ஆசிட்ராக ஒன்று தானே சுற்றுறேன். ஸோ அதனால தான் பொதுவாக இருக்கிறதுக்கு வந்து கோலார் கேமிங் வச்சிட்டேன். இந்த மேப்புக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது. போச்சு எதுவும் இருக்கிறான் வீஸ். அவன் பவர் போட்டு கீழே வந்து இடிச்சான். அவன் என்னோட ஒரு அதுவும் கில் ஷாட்டு எனக்கு கில் ஷாட்டு. ஃபஸ்ட்டு பவர் கேப்சர் பண்ணிக்கணும். விட்றா அவன் இடிச்சான். லெஃப்ட் கண்ணு யாருக்கிட்ட இன்னொரு ரோபோட் எங்கே பின்னாடி அடிக்கிறதுக்காக கீழே இருக்கானா? ஓகே, உங்கள் பாயிண்ட்டை மட்டும் போக விட மாட்டேன். இந்த இதில் நான் எப்படியாச்சும் MVP ஆக பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு 3rd ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் MVP. ப்ரோ நீ பவர் கேப்சர் பண்ணு. தப்பிச்சிட்டானே அவ்வளோதான். ஷார்ட் கன் வச்சு தொப்புன்னு போட்டுட்டேன். ப்ளீஸ் அது என்ன கன்னு தெரியல, என்ன ரோபோட்னு தெரியல. ஓசிபிள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஓசிபிள் எடுக்கிறாங்க, பிடிக்கவே இல்லை. இப்போ இந்த கேம் கொஞ்சம் எல்லாம் பாட்டுகளாக தான் இருக்காங்க. இவளோட பவர் வந்து சனி போட்டுது. ஓனும் பின்னாடி வந்துட்டாங்க. சூடு மீஸ் நம்மக்கிட்ட வாஸ்டெக்ஸ் இருக்குது. பட் கன்று வந்து இதே கன்று தான். பட் இது ஃபஸ்ட்டு வெர்ஷன். ஃபீல்ட் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது 2nd வெர்ஷன். அதான் இது சிறுக்காது பண்ணிட்டேன். பவர் முடிஞ்சு போச்சு, அதனால கார்டியன் வச்சுருக்கோம். பவர் பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுதான் அவனுக்கு பிடிக்கும் மோடு. நான் ஓசிக்கில் எடுத்துட்டு அடிச்சல, அவ்வளோதான். பாயிண்ட்டை பிடிக்கலாமா இல்லை ஹெல்ப் சண்டைக்கு போகாமல் MVP தான் நமக்கு முக்கியம். கேப்சரே பண்ணிட்டோமா? பவர் வச்சு இந்த உருண்டே எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெல்த்தை உரியும். அது இந்த கன் இந்த இது வந்து லெஜெண்ட்ரி கன்னு, லெஜெண்ட்ரி ரோபோட் யாருக்கும்
8th tier காசு கொடுத்து வாங்கணும். சீக்கர். ஓ நம்ம டீமில் தான் சீக்கரா? ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. நம்ம டீமில் சீக்கர்னா பிரச்சனை இல்லை. உரிரம் அழுத்திட்டு போனடா பைக்கினே. அழுத்துறோம் ஏரி ஸ்பாட் இவ்வளோ அப்டேடு ஓசி முடிச்சாங்க இருக்குது. ரெண்டு சைண்ட் பின்னாடி பேட்டு பேக் ரிலீஸ் ஏன்னா நமக்கு ஹெல்த் ரீலோட் பண்ணுறோம். இல்லை அடிச்சு போயிட்டே இருக்கேன். இங்கே ஏரிஸ் இருக்கோம் அடிச்சிட்டாங்க. ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட எங்கே இருக்கான் டெங்கு. சரி கார்டியனா டெங்கு எடுத்துக்கலாம். கார்டியன் எடுத்துட்டு போவாங்க. போகிறான் தெரியாமல் இந்த ரோபோட் எடுத்துக்கணும். ஏரி எடுத்துருக்கணும். எல்லாம் ஓல்டு பேர் கொஞ்சம் ஓல்டு பேர் வச்சோம். எஸ்கிஸ் இவன் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறான். செகண்ட் வந்திருக்கேங்க நான் சீக்கர். ப்ளீஸ் என்னோட மெயின் ரோபோட்டு பார்த்தீங்கன்னா வார்டெக்ஸ் இருந்துச்சு. இப்போ எது கில் ஷாட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் என் தெரில என்னோட மெயின் ரோபோட் என்னது வார்டெக்ஸ் தான். வார்டெக்ஸ் தான் என் மெயின் ரோபோட்டு. ஏதோ பேட்டில் இருக்காங்க என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரிவார்டெல்லாம் வாங்கிடலாம் கைஸ். அடுத்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் ஒன்று வச்சுருக்கோம். அதுவுமே இப்போ விளாண்டலான்னு தோணுது. ஒரே வீடியோ போட்டுடலாமா இல்லை 2 வீடியோ போடலாமான்ட்டு. ஷோகேஸ் இது ஒரு வீடியோவே போட்டுடுறேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தனி வீடியோவாக போடுறேன். நிறைய பேருக்கு மைன்கிராஃப்ட் எப்படி சைன்இன் பண்ணி என் கூட விளாட்றேன்னு தெரில. சைன்இன் பண்ணுறதுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன் கைஸ் கண்டிப்பாக. ஸோ கைஸ் ஒரு நம்பர் தெரியுது பார்த்தீங்களா ஐடின்னு சொல்லிட்டு. இந்த கேம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த என் ஐடி இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட் பண்ணிவிட்டு கைஸ் வெயிட் இன்னும் சொல்கிறேன். அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச்சுன்னு இருக்கும். சர்ச்சில் பிளேயர் ஐடின்னு போயிட்டு என் நம்பர் அந்த நம்பர் போட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க கைஸ். யூடியூப்கார வீடியோ வந்து நம்ம வீடியோவை ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். யூடியூப்கார வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எனிவே சொல்லி கைஸ். பை பை, டேக் கேர்.